உலகெங்கும் வாழும் என் அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். அதாவது 2026 தேர்தல் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும், உண்மையிலேயே போட்டின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆளுங்கட்சி திமுகவும், புதுசா களம் இறங்கியிருக்க என் தளபதியோட தாவேக்காவும் தான். ஏன்னா அதிமுகவுல கூட்டணி உடைஞ்சு, ஒட்டி ஒரு மாரி சமாளிச்சு போயிட்டு இருக்காய்ங்க. ஆனா, அது ஒண்ணும் 2வது பெரிய கட்சிங்கிற ஸ்தானத்த இழந்துருவாய்ங்க, இந்த தேர்தலோட. ஆ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, பெரிய கட்சின்னா தாவேக்கா தான். ஏன்னா, தளபதி விஜய் போற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கூட்டம். கூட்டம் வந்து குமியுது. அது சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்ற மாரியெல்லாம் இல்ல. அதனால, அ அ அதாவது ஒரு தனி மனிதன் மேல எவ்வளவு அ வைத்தெரிச்சல் இருந்தா, எங்க தளபதியோட படம் ஜனநாயகனே ரிலீஸ் பண்ணாம சமாளிச்சிருப்பீங்க. அ ரிலீஸ் பண்ண விட்டீங்களா என்ன? எவ்வளவோ அரசியல் அழுத்தம்லாம் குடுத்து தானே பார்த்தீங்க எங்க தளபதிக்கு. குடும்பத்தில அழுத்தத்த குடுத்து பார்த்தீங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்தீங்க. ஆனா நாங்க எதுக்கு அசர்ற மாரி இல்லையே! வெளிப்படையா சொல்லணும்னா, இந்த தேர்தல் போட்டிங்கிறது திமுகவோட தொண்டனுக்கும், தளபதி ரசிகனுக்கும் தான். திமுக வெர்சஸ் தாவேக்கா. இது 2ம் தான் அ அரசியல்ல களம் ஆடப் போகுது. இது எதார்த்த உண்மை. அதாவது திமுகவோட தொண்டர்கள் பல 50, 60 வருஷமா கட்சியில நீங்க இருந்திருக்கலாம். ஆனா 5 வயசுலேருந்து தளபதியோட படத்த பார்த்து ரசிகனா வந்தவனுக்கு அவன் கொஞ்சம் வேற. இத தெரிஞ்சுக்கிட்டு களமாடணும். அப்போ மத்த கட்சிகள். ஆ.